Hello friends, welcome to Drona Vakor Engineering. Hello friends, Anna University ஓட வேல்யூவேஷன் வந்து இப்போ யூஜி கோர்ஸ்லாம் வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சுது. தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்குலாம் வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சுது. அதுக்கு உண்டான வேல்யூவேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர் டிசம்பர் 2023 நடந்த எக்ஸாமுக்கு உண்டான கிரேஸ் மார்க் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வரிசை வந்து பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 71349 அண்ட் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா R08791 மாடலிங் அண்டு சிமுலேஷன் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15th A. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கேன் பி ப்ரொவைடட் ஃபார் போத் தி வேல்யூ ஆஃப். அந்த கொஸ்டின் நம்பர் 15th A வந்து அட்டன் பண்ணியிருந்து அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈயோட வேல்யூ வந்து 21 × 10⁵ நியூட்டன் ஃபார் mm². அந்த வேல்யூ இருந்தாலும் சரி 2.1 × 10⁵ நியூட்டன் ஃபார் mm². இந்த ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு கொஷினில் எந்த ஆன்சர் ரெண்டு ஆன்சரில் எதுவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோட் 20748 அண்ட் 20748T. அந்த இது சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CME 3844 அண்ட் CME 384T. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். இது கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் தான். இது கொஸ்டின் நம்பர் 5 2 marks may be awarded if the student attend. அந்த கொஸ்டின் நம்பர் வெறும் அட்டன் பண்ணியிருந்தாவே போதும். கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருந்தாலும் சரி, இல்லை கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதி வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு வந்து 2 marks வந்து ப்ரொவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோட் 20750 அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CME 386 கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன் சப்ஜெக்ட். இது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வருது. கொஸ்டின் நம்பர் 14th A. அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா if the students answered with the value of flight to jet speed ratio, அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா flight to jet speed ratio வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.74 வந்திருக்கலாம், இல்லை 74 வந்திருக்கலாம். ரெண்டுத்தில் எந்த வேல்யூ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பேப்பர் கோட் வந்து 20754 அண்ட் சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CME 390 தெர்மல் இன்ஜின். இதுவும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட். இது கொஸ்டின் நம்பர் 11th Aல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மே எவால்வேட்டட் டு 13 marks ஃபார் ஆப்டெனிங் கரெக்ட் ஆன்சர் ஒன்லி ஃபார் லோயர் ஈட்டிங் வேல்யூ. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஈட்டிங் வேல்யூ வந்தாலும் அதுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் கொஷின். அதுக்கு வந்து ஈட்டிங் வேல்யூ வந்து லோவாக வந்தாலும் ஆன்சர் ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருந்தால் அதுக்கு வந்து 13 marks வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 21302 அண்ட் 21302T. சப்ஜெக்ட் கோடு ME 3592 அண்ட் ME 3592T. மெட்ரோலஜி அண்ட் மெஷர்மெண்ட் சப்ஜெக்ட். இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வருது. இப்போ கொஸ்டின் நம்பர் 16th A கொஸ்டின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா if the students answer the question with upper deviation, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து 16D 0.44 ஆர் 16D ஹோல் பவர் மல்டிப்ளை இருந்தாலும் சரி, ஹோல் பவர் 0.44 நீங்கள் ஆன்சர் போட்டிருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கிரேஸ் மார்க் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் பிடிச்சி வந்து ஷேர் பண்ணுங்கள்.